நாம் செக்ஷன் 9 பார்த்திருக்கிறோம். செக்ஷன் 9ல சொல்றாங்க, உரிமையல் தன்மை கொண்ட வழக்கு என்றால் என்ன? சூட்ஸ் ஆஃப் சிவில் நேச்சர். சூட்ஸ் ஆஃப் சிவில் நேச்சர், உரிமையல் தன்மை கொண்ட வழக்கு. செக்ஷன் 9 ஆஃப் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908. இதுல பல விஷயங்களை சொல்றாங்க. ஒரு அசையும் அசையா சொத்து என்பது அதை குறித்த உரிமை, அதன் மீது எழக்கூடிய வழக்குகள், இதையெல்லாம் சிவில் நேச்சர். கோயில் சொத்து குறித்து எழக்கூடிய வழக்குகள் சிவில் நேச்சர். ஒரு உரிமைக்கு தீங்கு நேர்ந்தால் இழப்பீடு கோரி தொடுக்கப்படும் வழக்குகள் சிவில் நேச்சர். ஏ என்ற நபரை பி என்பவர் அவதூறாக பேசிவிட்டால் இழப்பீடு கேட்டு டிஃபாமேஷன் சூட் போட முடியும். ஒரு குறித்த வகையில் நிவாரணம் பெற வேண்டி தொடுக்கப்படும் வழக்குகள், ஒரு இன்ஜங்ஷன் உறுத்து கட்டளை, ஒரு டிக்ளரேஷன் விளம்புகை, ஒரு டிக்ரி, ஒரு தீர்ப்பாணை, இது போன்ற நிவாரணங்களை கேட்டு நீங்கள் குறித்த வகையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கின்ற பட்சத்தில் அதையெல்லாம் சிவில் வழக்குகள். ஒரு பொது சட்ட உரிமை குறித்த வழக்குகள், ஒரு வாக்களிக்கும் உரிமை, ஒரு பொது பாதையை பயன்படுத்தும் உரிமை, ஒரு கடவுளை தொழுவதற்காக கோயிலுக்குள் செல்லும் உரிமை, இதையெல்லாம் சிவில் நேச்சர். ஒரு சமய உரிமை குறித்த வழக்குகள், இதையெல்லாம் உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகள். திருமண உறவை மீட்டு பெறல், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், விவாகரத்து செய்தல், டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ், டிவோர்ஸ் பெட்டிஷன், இதுவெல்லாம் உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகள். ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு காப்புறுதி, ஒரு முகமை, ஒரு கேரண்டிஷிப், ஒரு ஏஜென்சிஷிப். அப்ப ஏஜென்சி, கேரண்டி, ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், இது எல்லாமே உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகள். ஒரு கஸ்டம், வழி வழியாக வழக்கமாக வரக்கூடிய வழக்குகள். ஒரு ரைட் ஆஃப் ஓனர்ஷிப், ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, டேக்கிங் அவுட் ஆஃப் ரிலீஜியஸ் ப்ரொசஷன், ரைட் டு ஷேர்ஸ் இன் ஆஃபரிங்ஸ், damages for civil wrongs, specific performance of contracts or for damages for breach of contracts, suits for specific relief, suits for restitution of conjugal rights, dissolution of marriage, suits for rents, suits for an account, suits for a franchise, suit for rights to hereditary offenses, இது எல்லாமே suit against wrongful dismissal from service and for salaries, இது எல்லாமே உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகள். அப்ப இது சம்பந்தமாக நீங்க வழக்கு போட முடியுமானா தாராளமா போடலாம் சார். தெளிவா சொல்றாங்க, இந்த சட்டத்தில் வெளிப்படையாக அல்லது உட்கிடையாக தடை என்று சொல்லப்பட்டிருந்தால் அந்த வழக்குகள் தவிர மற்ற வழக்குகள் அனைத்தும் சிவில் வழக்குகள் தான், உரிமையல் தன்மை கொண்ட வழக்குகள் தான். எதுவெல்லாம் உரிமையல் தன்மை கொண்ட வழக்கு ஆகாது? ஒரு சாதி குறித்த பிரச்சனையை மட்டும் அடிப்படையாக கொண்ட வழக்குகள் உரிமையல் தன்மை கொண்ட வழக்கு ஆகாது. ஒரு சமய சடங்குகளை மட்டுமே சார்ந்த வழக்குகள் உரிமையல் தன்மை கொண்ட வழக்கு ஆகாது. ஒரு மரியாதை அல்லது கௌரவம், இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகள் ஆகாது. ஒரு உடன்படிக்கை இல்லாமல் கட்டாயமாக ஊதியம் பெறுவதற்கான வழக்குகள் உரிமையில் தன்மை கொண்ட வழக்குகள் ஆகாது. ஒரு அரசியல் தொடர்புள்ள வழக்குகள் உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு ஆகாது. ஒரு பொது கொள்கைக்கு விரோதமான வழக்குகள் உரிமையில் தன்மை கொண்ட வழக்கு ஆகாது. இதுவெல்லாம் which is not come under civil nature. இதில் உட்கடையாக செய்யப்பட்ட வழக்குகள் suits impliedly barred. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, ஒரு விபத்துக்குள்ளான, விபத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு சிவில் கோர்ட்ல வழக்கு போட முடியாது. மாறாக ஒரு ட்ரிபியூனல்ல தான் வழக்கு போட முடியும். மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம்ஸ், அந்த ட்ரிபியூனல்ல தான் நீங்க வழக்கு போட முடியும். அதை போலவே ஒரு வரி வசூல் செய்வது சம்பந்தமாக
நீங்கள் இன்கம் டாக்ஸ் ட்ரிபியூனல்ல தான் வழக்கு போட முடியும். ட்ரிபியூனல் என்று சொன்னால் தீர்ப்பாயம். ஒரு வாடகை வசூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ரெண்ட் கண்ட்ரோல் ட்ரிபியூனல்ல தான் வழக்கு போடணும். இதையெல்லாம் உட்கடையாக தடை என்று சொல்கிறார்கள். நேரா சிவில் கோர்ட்ல வந்து கேஸ் போட முடியாது. ஆக்சிடென்ட் ஆயிட்டார்னா ட்ரிபியூனல்ல கேஸ் போடுங்க. ரெண்ட் வரலையா, ரெண்ட் கலெக்ட் பண்ணும், ட்ரிபியூனல்ல கேஸ் போடுங்க. இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, ட்ரிபியூனல்ல கேஸ் போடுங்க. ஒரு முப்படையில இருந்து ஒருத்தர் டெசர்ட் ஆயிட்டாரு, ஓடி வந்துட்டாரு, அல்லது அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவர் ட்ரிபியூனல்ல தான் கேஸ் போட முடியும், நேரடியாக சிவில் கோர்ட்டுக்கு வர முடியாது. அப்ப ட்ரிபியூனல்ல இருக்கிறவர்கள் யார்? அவர்களும் நீதிபதிகள் தான். ஒரு பொது பாதையின் வழியாக ஒரு திருமணத்தை ஊர்வலத்தையோ நடத்துவதை யாரும் தடை செய்ய முடியாது. அது சிவில் நேச்சர், கேஸ் போடலாம். ஒரு சவ ஊர்வலத்தை இந்த தெரு வழியாக எடுத்து செல்லக்கூடாது என்று சொல்லி யாரும் தடை போட முடியாது. அவ்வாறு தடை போட்டால் அதற்கு நாம் உடனடியாக நீதிமன்றத்தை நாடி நீதியை பெற முடியும். ஒரு நபரை ஒரு ஜாதியிலிருந்து அவர் விலக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னா அவர் தனிப்பட்ட சட்ட உரிமையை பாதிக்கக்கூடியது. இது உடனே அவர் பாதிக்கப்பட்டவர் என்ன செய்யலாம்? யார் அந்த ஜாதியிலிருந்து அவரை ஒதுக்கி வைத்தார்களோ, நீக்கி வைத்தார்களோ, அவர்கள் மீது ஒரு சிவில் சூட் போட முடியும். ஒரு கடவுள் விக்கிரகத்தை பூஜை செய்ய கோரி ஒரு பூசாரியை வற்புறுத்தினால் ஒரு தனிப்பட்ட ஆள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் அதுவெல்லாம் சிவில் சூட் கிடையாது. இந்த பூசாரி தான் அந்த கோயில்ல வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கட்டாயப்படுத்துவதற்கு உத்தரவிட கோரி நீங்கள் உரிமையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியாது. அது ஆள் சார்ந்த வழக்கு. ஒரு சமய ஊர்வலத்தில் தனக்கு பிரசாதம் தரவில்லை, விபூதி தரவில்லை, தீர்த்தம் தரவில்லை என்று கூறி ஒருவர் சிவில் கேஸ் போட முடியாது. ஏன் என்று சொன்னால் அது உரிமையில் தன்மை கொண்ட வழக்கே கிடையாது. ஒரு பூசாரி இருக்கிறாரு, சமய தலைவர், பிரிஸ்ட், அவரை பல்லக்கல் தான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லி அவர் கட்டாயப்படுத்துறார் மற்றவர்களை. நான் வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 4 நபர்கள் சேர்ந்து என்னை தினந்தோறும் பல்லக்கில் என் வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதை போலவே பூஜை முடிந்த பிறகு ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு என்னை பல்லக்கில் தூக்கி கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி உத்தரவிடுங்கள் என்று சிவில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாருன்னா அது செல்லாது. 4 பேர் தூக்கிட்டு போறாங்கன்னா அது அந்த 4 நபர்களுடைய அந்த 4 நபர்களை சார்ந்த வழக்கு. அது தனிப்பட்டவருடைய சார்ந்த வழக்கு. அவங்க நினைச்சா தூக்கிட்டு போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்காக சட்டத்தின்படி கட்டாயப்படுத்த முடியாது. இதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். உக்கம் சிங் அண்ட் அனதர் வெர்சஸ் கேசரி மால் அண்ட் அதர்ஸ் பார்த்தோம். AIR 1971 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2540 இந்த வழக்கை பார்த்தோம். அதற்கடுத்தது மாயழகு அம்பலம் வெர்சஸ் கருப்பையா அம்பலம் வழக்கு பார்த்திருக்கிறோம். 1991 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 21. அப்ப சிவில் நேச்சர் எது, கிரிமினல் நேச்சர் எதுன்னு முதலில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு கேஸ் 2012 வால்யூம் 4 லா வீக்லி பேஜ் நம்பர் 34. இந்த வழக்குல சொல்றாங்க, இந்த பேங்க், நிதி நிறுவனம், இங்க எல்லாம் கடன் தொகை பாக்கி வச்சிருப்போம். அப்ப ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 1993, வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் பாக்கி கடன் தொகைகள் வசூலிப்பு சட்டம் 1993. 1993 இந்த பேங்க்ஸ், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் டெப்ட் ரெக்கவரி ஆக்ட் இருக்கு. அதுல செக்ஷன் 31, அதன் மூலமாக உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆர்டர் 9 ரூல் 13 படி காலதாமதமாக மன்னிப்பு மனுவை முடிவு செய்யும் அதிகார வரம்பு 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவான ஒரு உரிமையல் வழக்கில் ஒருதலை பட்சமாக வழங்கப்பட்ட தீர்ப்பாணையில்
காலதாமத மன்னிப்புக்கான மனுவை உரிமையல் நீதிமன்றத்தில் மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டும். அப்ப வங்கிகள், நிதி நிறுவனங்கள் பாக்கி கடன் தொகைகள் வசூலிப்பு சட்டம் 1993 பிரிவு 31 படி சிபிசி ஆர்டர் 9 ரூல் 13 படி ஒரு காலதாமத மன்னிப்பும் அந்த மனுவை முடிவு செய்யும் அதிகார வரம்பை பற்றி சொல்றாங்க. அதுல 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல டிலே கண்டோனேஷன் பெட்டிஷன் செக்ஷன் 5 போடுறேன்னு வச்சுங்க. அது எங்க போடுனா சிவில் கோர்ட்ல மட்டும்தான் போட முடியும். நீங்க ட்ரிபியூனல்ல போட முடியாது. 2012 வால்யூம் 4 லா வீக்லி பேஜ் நம்பர் 34. இந்த செக்ஷன் 9க்கு ஏகப்பட்ட தீர்ப்புகள் இருக்குது சார். ஒரு சிஎம்டிஏ இருக்கு. அந்த சிஎம்டிஏ அல்லது நகராட்சி, சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம், சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அல்லது ஒரு முனிசிபல் கார்பரேஷனுக்கு எதிர்ப்பாக ஒரு வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் அந்த வழக்கு நிலை நிற்கத்தக்கதா என்பது குறித்து அந்த அதிகார அமைப்பால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிலை நிற்கத்தக்கதல்ல. அப்ப சிஎம்டி அல்லது நகராட்சி கழகத்துக்கு எதிராக ஏதாவது கேஸ் போடணும், ஒரு ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கன்சியூமர், அது நிலை நிற்கத்தக்கதுதான். சிஎம்டிஏ அல்லது ஒரு முனிசிபாலிட்டிக்கு எதிர்ப்பா நீங்க ஒரு ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சஸ்டைனபிள். கன்சியூமர் குரூப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2006 வால்யூம் 4 சிடிசி பேஜ் நம்பர் 483 தான் இந்த பிறப்பிக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் விளக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள் நில உச்சவரம்பு நிர்ணய சட்டம் இருக்குது 1961. தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஃபிக்சேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட் ஆக்ட் 1961. இந்த ஆக்ட் நடைமுறைக்கு வந்த பிறகு பொதுத்தன்மையுள்ள ஒரு மத நிறுவனங்கள் அண்டர் ஆர்டிகல் 30 நீங்கள் படிச்சிருப்பீங்க, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்வார்கள், சிறுபான்மை நிறுவனங்கள், மத ட்ரஸ்டுகள் இந்த சொத்து எதையும் விலைக்கு வாங்குவதை தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் தடை செய்துள்ளது. இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு செகண்ட் டிஃபெண்டன்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்கு சொத்தை நீதிமன்றத்தில் ஏலத்தின் மூலம் விலைக்கு பெற்றார். அவர் விலைக்கு வாங்கின பிறகு அந்த செகண்ட் டிஃபெண்டன்ட்டுக்கு விற்பனை செய்தது செல்லுமா செல்லாதா என்ற ஒரு கேள்விக்கு உரிமையல் நீதிமன்றம் தான் விடையளிக்க முடியுமே தவிர ட்ரிபியூனல் விடையளிக்க முடியாது. லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்துருச்சு 1961. நில சீர்திருத்தம் மற்றும் நில உச்சவரம்பு சட்டம். இந்த நில உச்சவரம்பு சட்டம் வருவதற்கு வடநாட்டில் இருந்த வினோபாவே தான் மிக முக்கிய காரணம். அவர் தான் பூமிதான இயக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவர். நிலம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலச்சுவான்தாரர்கள் நிலமற்ற ஏழைகளுக்கு நிலத்தை கொஞ்சம் பங்கிட்டு கொடுங்கள், அதுதான் சமத்துவம் என்று சொல்லி பூமிதான இயக்கத்தை வினோபாவே ஆரம்பிச்சார். அதன் அடிப்படையில் தான் லேண்ட் சீலிங் ஆக்டே வருது, நில உச்சவரம்பு சட்டமே வந்தது. நிலமற்ற ஏழைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிலம் கொடுத்தாங்க. 15 சென்ட், 20 சென்ட், 50 சென்ட், 1 ஏக்கர், 3/4 ஏக்கர், 2 ஏக்கர்னு நிலம் கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் லேண்ட்ஸ் ஆக்ட் இருக்கு. அந்த லேண்ட்ஸ் ஆக்ட்ல நில சட்டங்கள்ல ஒரு தனிப்பட்ட நபரோ அல்லது ஒரு குடும்பமாக இருக்கின்ற பட்சத்தில் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் இருக்கலாம். தனிப்பட்ட நபராக இருந்தால் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட பிறகு அதுல சீர்திருத்தம் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நில சீர்திருத்த சட்டங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல நீங்க நிலத்தை வச்சிருந்தீங்கன்னா அது அரசாங்கம் பறிமுதல் செய்யும்.
ஒரு தனியார் பள்ளியில வந்து வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியர் இருக்கார், அவர் பணியில இருந்து நீக்கிட்டாங்க. அப்ப தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1973 வாயிலாக அவர் மேல்முறையீடு செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தனிப்பட்ட பணிக்கான ஒரு ஒப்பந்தத்தை ஒரு விளம்புகைக்காக, ஒரு டெக்ளரேஷனுக்காக ஒரு உரிமையல் வழக்கிட்டு அவர் அமல்படுத்த முடியுமா என்று சொன்னால், அந்த பணிக்கான ஒப்பந்தத்தை ஒரு உரிமையல் வழக்கிட்டு செயல்படுத்த முடியுமா என்று சொன்னால் முடியாது. பணியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து மற்றும் மீண்டும் பணியமர்த்த கோரி அவர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலை நிற்கத்தக்கது கிடையாது. தனியார் ஸ்கூல்ல வேலை பார்க்கிறாரு, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அல்லது டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா சிவில் கோர்ட்ல வந்து அவர் கேஸ் போட முடியுமா? மேல்முறையீடு செய்வதற்கு, அப்பீல் பண்றதுக்கு வழிவகை ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதுனா, தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1973 படி மேல்முறையீடு செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட பணிக்கான ஒரு ஒப்பந்தத்தை விளம்புகைக்காக உரிமையல் வழக்கிட்டு அவரால் செயல்படுத்த முடியாது. அவரை பணியிலிருந்து நீக்கியதை எதிர்த்து மற்றும் மீண்டும் பணியமர்த்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு நாட் மெயின்டெனபிள். பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நீக்கிட்டாங்க, என்ன ரீஇன்ஸ்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு, என்ன மீண்டும் பணியமர்த்துங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்க முடியுமா? சிவில் கோர்ட்ல கேஸ் போட முடியுமா? முடியாது. ஆனால் தமிழ்நாடு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1973 அப்பீல் போங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சிவில் கோர்ட்டுக்கு வராதீங்க. அதை போல ஒரு டெனன்ட் இருக்கிறாரு, குத்தகை சாகுபடியாளர், அவர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை வந்து ஒரு உரிமையல் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரிக்க முடியுமானா தாராளமா விசாரிக்கலாம். சரிங்க, சூட் ஃபார் பேர் இன்ஜங்ஷன் போட முடியுமா? உறுத்து கட்டளை உரிமையல் வழக்கை வெறும் பேர் இன்ஜங்ஷன் மட்டும் போட முடியுமானா தாராளமா போடலாம். TK ஆயுப் வெர்சஸ் முகமது ஹனீஃப் 2010 MLJ வால்யூம் 5 பேஜ் நம்பர் 199. ஒரு குத்தகைக்கு பயிர் செய்யறார் ஒரு நிலத்தை, இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குகளை உரிமையல் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு ஒரு இன்ஜங்ஷன் வழங்க முடியுமா? அதுவும் பேர் இன்ஜங்ஷன் வழங்க முடியுமா என்று சொன்னால் தாராளமாக சிவில் கோர்ட்டுக்கு ரைட் இருக்கு, வழங்கலாம். TK ஆயுப் வெர்சஸ் முகமது ஹனீஃப் 2010 வால்யூம் 5 MLJ பேஜ் நம்பர் 199. சிபிசில எம்எல்ஜேன்னு சொன்னா எம்எல்ஜே சிவில் என்று அர்த்தம். 2 ஜேர்னல் வருது, மெட்ராஸ் லா ஜேர்னல் சிவில், மெட்ராஸ் லா ஜேர்னல் கிரிமினல்னு வருது. சிவில் சட்டத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்னு சொன்னா எம்எல்ஜே சிவில் என்றுதான் அர்த்தம். ஒரு பட்டா சம்பந்தமான வழக்குகளில் கூட ஒரு உரிமையல் நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இருக்கிறது. என் பேருக்கு பட்டா வர வேண்டியதை இன்னொருத்தர் தனது தகாத செல்வாக்கை பயன்படுத்தி அவர் பேருக்கு பட்டா மாத்திட்டாரு. அப்ப கேன்சலேஷன் ஆஃப் பட்டா நம்ம மூவ் பண்ணணும். எங்க பண்ண முடியும்? சப் கலெக்டர் ஆபீஸ்ல செக்ஷன் 12 பட்டா பாஸ்புக் ஆக்ட் 1985 ஒன்னு இருக்கு. அந்த சட்டத்துல செக்ஷன் 12 படி நீங்க சப் கலெக்டர் கிட்ட, கோட்டாட்சியர் கிட்ட, சார் ஆட்சியர், கோட்டாட்சியர், சார் ஆட்சியர், சப் கலெக்டர் எல்லாம் ஒண்ணுதான், அவர்கிட்ட மனு கொடுத்தீங்கன்னா அவர் உரிய முறையில் விசாரணை செய்து யார் பேருக்கு அந்த பட்டா முறையாக கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த நபருக்கு கொடுப்பார். தவறுதலாக பட்டா யார் பெற்றிருக்கிறாரோ அவர் மீது வழங்கப்பட்ட அந்த பட்டாவை ரத்து செய்வதற்கு சப் கலெக்டருக்கு அதிகாரம் உண்டு, செக்ஷன் 12 பட்டா பாஸ்புக் ஆக்ட் படி. அதே விஷயத்தை நீங்க சிவில் கோர்ட்ல போட முடியுமா? போடலாம். அப்ப அது சிவில் நேச்சரா? சிவில் நேச்சர் தான். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டின் படி அந்த வகையங்கள் கட்டுப்படுத்த முடியுமானா முடியாது. சிபிசி செக்ஷன் 9 படி ஒரு நீதிமன்றம் உரிமையில் தன்னுடைய டிக்ளரேஷனை விளம்புகை செய்ததை குறித்து அந்த வகை மாற்றீடு சட்டம், அதாவது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டினுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துமானா கட்டுப்படுத்தா. செக்ஷன் 9 ஒரு உரிமையில் நீதிமன்ற தீர்ப்பானை ஒரு வருவாய்த்துறையை கட்டுப்படுத்துமானா தாராளமா கட்டுப்படுத்தும். சிவில் கோர்ட்ல ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா கலெக்டர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஒரு சிவில் கோர்ட் போட்ட உத்தரவுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். ஹிந்து நாடார்கள் செண்பக குட்டி, ஹிந்து நாடார்கள் செண்பக குட்டி versus the district collector 2011
CWC வால்யூம் 2 பேஜ் நம்பர் 260. மதுரை பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு இது. இந்து நாடார்கள் செண்பகக்குட்டி, இந்து நாடார்கள் செண்பகக்குட்டி வர்சஸ் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2011 CWC வால்யூம் 2 பேஜ் நம்பர் 260 விதின் பிராக்கெட்ல மதுரை பெஞ்ச். அப்ப செக்ஷன் 9 நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான தீர்ப்புகள். இப்போ ஓய்வூதியம் இருக்குது, பென்ஷன், ஓய்வூதிய சட்டம் 1871 வருது. அதுல செக்ஷன் 4 and 12 ஒரு சமரச தீர்ப்பாணை. அப்போ ஒரு சமரச தீர்ப்பாணை இந்த வழக்குல 28/7/2003 ஒரு சமரச தீர்ப்பாணை ஏற்படுது. ஒரு அமிகபிள் செட்டில்மெண்ட், அது லோக் அதாலத்தா இருக்கலாம், கன்சலேஷனா இருக்கலாம், அல்ல மீடியேஷனா இருக்கலாம். அந்த தீர்ப்பு ஆணையின்படி ஒரு குடும்ப ஓய்வூதியத்தை மனுதாரருக்கும் 7வது எதிர் மனுதாரருக்கும் மற்றும் வழக்கின் மற்ற எதிர்வாதிகளுக்கும் இடையில் ஒரு பங்கீடு செய்து இராணுவ ஓய்வூதியங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 1961 ரெகுலேஷன் 216 படி ரெகுலேஷன் 220 கிளாஸ் A சப்கிளாஸ் 1 மீறிய செயலா என்று சொன்னால் அது எக்ஸீட் பண்ணதுதான் அர்த்தம் சொல்றாங்க. ஆனா சட்டத்தால் தடை செய்யப்பட்டது ஒப்பந்தத்தின் சப்ஜெக்ட் மேட்டர் இருக்க முடியாது. எனவே உரிமையில் நீதிபதியால் பதிவு செய்யப்பட்ட சமரசம் அனுமதிக்கத்தக்கதல்ல என்று சொல்லி தீர்ப்பு. பென்ஷன்ஸ் ஆக்ட் 1871 செக்ஷன் 4 and 12 படி ஒரு சமரச தீர்ப்பணை வருது. ஆனால் ராணுவ ஓய்வூதியங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 1961 ஒரு சட்டம் வந்திருக்கு. 1871 பென்ஷன்ஸ் ஆக்ட். 1961 90 வருஷம் கழிச்சு இந்த சட்டம் வந்திருக்கு. ராணுவ ஓய்வூதிய ஒழுங்குமுறை சட்டம் 220 கிளாஸ் A சப்-கிளாஸ் 1 அது வயலேட் பண்ணுதுதான். அப்ப சட்டத்தால் தடை செய்யப்பட்டது ஒப்பந்தத்தின் கருப்பொருள் சப்ஜெக்ட் மேட்டர் இருக்க முடியாது. எனவே உரிமையில் நீதிபதியால் பதிவு செய்யப்பட்ட அந்த சமரசம் அனுமதிக்க கூடியதல்ல. அந்த சமரச தீர்ப்பானை செல்லா நிலையது. சொங்குட்டு கோவி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா AIR 2008 கவுஹாத்தி பேஜ் நம்பர் 6 இந்த வழக்குல தான் இதை சொல்றாங்க. ரைட், நவ் வி ஆர் மூவிங் ஆன். இந்த சப்ஜெக்ட் மேட்டர்னா என்ன சார்? ஒரு கேள்வி இருக்கு. வழக்கு பொருள்னா என்ன? இப்படி ஒரு கேள்வி எல்லாம் வருகிறது. செக்ஷன் 10 ரெஸ் சப்சிடைஸ் என்று சொன்னால் ஸ்டே ஆஃப் சூட். செக்ஷன் 10. இந்த செக்ஷன் 10ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். அப்பதான் நமக்கு புரியும். ரெஸ் சப்சிடைஸ் என்று சொன்னால் டைரக்ட்லி ஸ்டே ஆஃப் சூட்ஸ் அர்த்தம். டைரக்ட்லி, அன்சப்ஸ்டான்ஷியலி நேரடியாகவோ அல்லது ஒரு கணிசமான அளவிற்கோ. செகண்ட் சூட் இஸ் டு பி ஸ்டாப்டு. இரண்டாவதாக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு நிறுத்தி வைக்க வேண்டும். இதற்கு இன்கிரீடியன்ஸ் என்ன? 2 வழக்குகள் இருக்க வேண்டும். அந்த 2 வழக்குகளில் பார்த்தீங்கன்னா, no court shall proceed with the trial of any suit in which the matter in issue is also directly and substantially. அததான் சொல்றாங்க முதல் பாயிண்ட். directly and substantially in issue in a previously instituted suit. செக்ஷன் 10க்கும் செக்ஷன் 11க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். செக்ஷன் 10ல previously instituted suit என்ற வார்த்தை இருக்கும். செக்ஷன் 11ல ஃபார்மர் சூட் என்ற வார்த்தை இருக்கும். இதுதான் ஆபரேட்டிவ் வேர்ட். அப்ப இன்கிரீடியன்ஸ் என்ன? டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி 2 suits 2 வழக்குகள் இருக்க வேண்டும். previously instituted suits and secondly instituted a suit. But directly and substantially to determine parties are same on same court, yes or other court, competent court. 2 வழக்குகள் இருக்க வேண்டும். அதில் போதுமான அளவிற்கு
சட்டம் மற்றும் சங்கதி பிரச்சனை இருக்க வேண்டும், கணிசமான அளவிற்கு இருக்க வேண்டும். அந்த இரண்டு தரப்பினர்களும் ஒரே நபர்களாக இருக்க வேண்டும். ஒரே நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது வேற ஒரு கோர்ட்டில் கூட இருக்கலாம். அது தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றமாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு உரிமை வழக்கில் பிரச்சனைகளில் இருக்கும் அந்த விஷயமானது ஒரே பாத்தியத்தின் பேரில் வழக்காடும் ஒரே தரப்பினர்களுக்கிடையே முன்னதாக அதே நீதிமன்றத்தில் அல்லது வேறு ஏதேனும் நீதிமன்றத்தில் அல்லது ஒத்த அதிகார வரம்பு கொண்டிருக்கிறதும் மத்திய அரசாங்கத்தால் இந்தியாவின் எல்லைகளுக்கு அப்பால் நிறுவப்பட்டு அல்லது தொடர்ந்து நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் அல்லது உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக ஒரு கேஸ் நிலுவையில் இருக்கின்ற பொழுது எந்த நீதிமன்றமும் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த உரிமை வழக்கின் விசாரணையை மேல் நடத்தல் கூடாது. அப்ப ஸ்டே பண்ணி வைங்கன்னு அர்த்தம். அப்ப இன்கிரீடியன்ஸ் என்னென்ன வரணும்? ரெண்டு பார்ட்டிஸ் இருக்கணும், ரெண்டு சூட் இருக்கணும், சேம் பார்ட்டிஸா இருக்கணும். ரெண்டு வழக்கிலையும் இதுல வாதி யாரோ, இதுல பிரதிவாதி யாரோ அவர்தான் இரண்டாவது சூட்லையும் வாதியாகவும் பிரதிவாதியாகவும் இருக்கலாம். இதுல என்னென்ன உரிமைகள் கேட்கப்பட்டிருக்கிறதோ, பரிகாரங்கள் கேட்கப்பட்டிருக்கிறதோ, ஏறக்குறைய அதே பரிகாரங்களை இரண்டாவது சூட்லையும் கேட்கப்பட்டிருக்க வேண்டும். அது நேரடியாக இருக்கலாம், கணிசமாகவும் இருக்கலாம். அதை தான் தீர்மானிக்க வேண்டும். அப்ப ப்ரீவியஸ்லி இன்ஸ்டிடியூட்டட் சூட் செகண்ட் லா, இரண்டாவதாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு அது ஒரே நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது வேறொரு நீதிமன்றமாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு காம்பிடென்ட் கோர்ட்டாக இருக்க வேண்டும், அல்லது ஒரே மாதிரியான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும். ஒரு மத்திய அரசாங்கத்தால் இந்தியாவின் எல்லைகளுக்கு அப்பால் நிறுவப்பட்டு அது தொடர்ந்து நடத்தப்பட்டு மத்திய அரசாங்கத்தால் ஒரு கோர்ட் இந்திய எல்லைக்கு வெளியில நிறுவப்பட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட் மத்திய அரசாங்கம் தான் நடத்தி வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் ஒரு நீதிமன்றத்தில் அல்லது உச்ச நீதிமன்றத்தின் முன்பாக ஒரு வழக்கின் நிலுவையில் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு நீதிமன்றமும் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த உரிமை வழக்கை விசாரணைக்கு மேல் நடத்தக்கூடாது, மேற்கொண்டு அதை விசாரிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த கோர்ட்ல போட்டிருக்காங்க. உசிலம்பட்டி நீதிமன்றத்துல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரே தரப்பினர், ஒரே மாதிரியான விஷயங்கள். சப்சிக்வெண்டா ஒரு சூட்டு போடுறாங்க, அப்ப ரெண்டாவது சூட்டை ஸ்டே பண்ணி வைக்கணும். அல்லது ரெண்டாவது சூட்டு சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருந்துச்சுன்னா ஸ்டே பண்ணுங்க. அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு வெளியில ஒரு கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கான்ஸ்டியூட் பண்ணி அதை கண்ட்ரோல் வச்சு நடத்துறாங்க. இது மாதிரியான விஷயங்களுக்கும் அதை ஸ்டாப் பண்ணுங்க. செகண்டா போட்டு அந்த சூட்டை நிறுத்தி வைக்கணும். இதே ஒரு ஃபாரின் கோர்ட்டா இருக்கு, ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றாங்க. ஃபாரின் கோர்ட்டாக அயல்நாட்டு நீதிமன்றமாக இருக்கும் பட்சத்தில் முதலில் போட்ட வழக்கு நாட் அப்ளிகபிள். அயல்நாட்டு நீதிமன்றம் ஒன்றில் ஒரு உரிமை வழக்கு நடப்பில் இருப்பது என்பது பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. அதே வழக்கு மூலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உரிமை வழக்கை இந்தியாவில் இருக்கும் நீதிமன்றங்கள் விசாரிப்பதை தடை செய்யாது. ஃபாரின் கோர்ட்ல ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அதனால இந்தியாவில் இருக்க நீதிமன்றம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி யாராவது ஒரு பிரேயர் கேட்டாங்கன்னா அந்த பிரேயர் செல்லாது, தள்ளுபடி பண்ணிடுவாங்க. வெளிநாட்டு நீதிமன்றத்தில் அந்த பெண்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, இந்திய நீதிமன்றம் அதை விசாரணை செய்யும். அப்ப ஒரே வழக்கு மூலத்தை காஸ் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்தவரை ஒரே வழக்கு மூலத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டு தரப்பினர்களுக்கு இடையே ஒரு வழக்கொன்று ஏற்கனவே முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட எந்த நீதிமன்றத்தின் நிலுவையில் இருந்தாலும் அதே போன்ற மற்றொரு வழக்கை அதே வழக்கு தரப்பினர்களுக்கு இடையில் எந்த உரிமையில் நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்ய முடியாது. ஏற்கனவே இதே சேம் பார்ட்டி, சேம் கோர்ட், சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், நேரடியாக கணிசமான அளவுக்கு பிரச்சனை உள்ள ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணி கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இதே சேம் பார்ட்டி, சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், சேம் கோர்ட்ல இன்னொரு வழக்கு போட முடியுமானா அப்படி வழக்கு போட்டு நம்பர் பண்ணாலும் அந்த வழக்கை நிறுத்தி வைக்கணும், விசாரிக்க கூடாது, ஸ்டே பண்ணி வைக்கணும். அப்ப செகண்ட்லி இன்ஸ்டிடியூட்டட் சூட்டை நிறுத்தி வைக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஏபிஜே பெட்டிஷன் இருக்கு, அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்.
ஆர்டர் 38 ரூல் 5. ஏபிஜே பெட்டிஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 6A நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கணும். அது பிறகு பார்க்கலாம். இப்ப ஏபிஜே பெட்டிஷன் இன் செகண்ட்லி இன்ஸ்டிடியூட்டட் சூட், பெர்பெச்சுவல் இன்ஜங்ஷன், அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட், அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், இதை 4ஐயும் செய்ய முடியுமானா தாராளமா செய்யலாம் சார். என்ன சார், ஒரே விஷயமான ஒரு விஷயத்தை சேம் பார்ட்டி, சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், சேம் கோர்ட்ல சப்சிக்வெண்டா ஃபைல் பண்ணா அதை ஸ்டே பண்ணி வையுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு அரெஸ்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் என்ற ஒரு தீர்ப்புக்கு முன்பாக ஜப்தி செய்தல். அப்ப தீர்ப்புக்கு முன்பாக ஜப்தி செய்தல் ஆர்டர் 38 ரூல் 4 ரூல் 5ல நீங்க ஒரு பெட்டிஷன் போடுறீங்க. அந்த பெட்டிஷன் சேம் பார்ட்டி தான், சேம் கோர்ட் தான், சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். அந்த பெட்டிஷன் அளவாகுமானா அளவாகும், அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். ஒரு பெர்பெச்சுவல் இன்ஜங்ஷன் கேட்க முடியும். சேம் பார்ட்டி, சேம் கோர்ட், சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். பெர்பெச்சுவல் இன்ஜங்ஷனுக்கு நீங்க பெட்டிஷன் போட்டீங்கன்னா அந்த பெட்டிஷன் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட், ஏற்கனவே ஒரு பிளைண்ட் போட்டிருக்கு, அதே பிளைண்ட் மீண்டும் அமெண்ட்மெண்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? சேம் பார்ட்டி, சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், சேம் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதை அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, அது செய்ய முடியுமானா செய்யலாம். ஒரு அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதை செய்ய முடியுமா செய்யலாம். இந்த 4 விஷயங்களுக்கு ரெஸ் சப்சிடைஸ் பொருந்தாது, ஸ்டே ஆஃப் சூட் பொருந்தாது. அப்ப ட்ரையல் அலோன் இஸ் ஸ்டேட். வழக்கு விசாரணை மட்டும்தான் தடை செய்ய முடியும், நிறுத்தி வைக்க முடியும். இதை சொன்ன வழக்கு சுமந்த் பதக். In the case of Sumant, SUMAND, Sumant Padak, PATHAK, Padak, Sumant Padak 2002, volume 2, CTC, page number 213. Sumant Padak 2002, volume 2, CTC, page number 213. ட்ரையலை மட்டும்தான் நிறுத்தி வைக்க முடியும் செக்ஷன் 10 படி. செக்ஷன் 10 பொறுத்தவரை இட் கேன் பி டிசைடட் பியூர்லி வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆன் லீகல் பாயிண்ட் தான். லீகல் பாயிண்ட் வச்சு தான் நீங்க தீர்மானிக்க முடியும். அப்ப செகண்ட்லி இன்ஸ்டிடியூட்டட் கேஸ் கேன் பி டிசைடட், லீகல் பாயிண்ட் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். இட் கேன் பி டிசைடட் பியூர்லி வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆன் லீகல் பாயிண்ட். சுமன் பதக் 2002, வால்யூம் 2, CTC, பேஜ் நம்பர் 213. செக்ஷன் 11, செக்ஷன் 10க்கு இன்னொரு கேஸ் லாஸ் இருக்கு. லீகல் பாயிண்ட் வச்சுதான் நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன கேஸ் புக்ராஜ் ஜெயின் AIR 2004 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 3514. புக்ராஜ் ஜெயின் AIR 2004 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 3514. இதுவெல்லாம் மிக முக்கியமான வழக்குகள். செக்ஷன் 10க்கு இன்னொரு விஷயம், இதனுடைய நோக்கம் என்ன? செக்ஷன் 10க்கான நோக்கம் ஒரு விஷயம் சம்பந்தமாக, ஒரு மேட்டர் சம்பந்தமாக குறித்து 2 வழக்குகளை ஒரே அதிகார வரம்புள்ள 2 நீதிமன்றங்கள் ஒரே சமயத்தில் விசாரிக்க கூடாது. அப்படி விசாரிக்கிறாங்கன்னா அதை தடை செய்யறதுக்காகத்தான் செக்ஷன் 10. செக்ஷன் 10 நோக்கம் ஒரே விஷயம். பாம்பே ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு AIR 1980, பாம்பே, பேஜ் நம்பர் 188. அதை போலவே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யப்படுவதற்காக செக்ஷன் 10 கீழ் ஒரு தடையாணை பெறுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நிராகரிக்கவே கூடாது. விசாரணை என்பது இறுதி விசாரணையை குறிக்கும். அதில் சாட்சிகள் விசாரிப்பு, ஆவணங்களை தாக்கல் செய்தல், வாதுரைகள் செய்வது, இது எல்லாம் உள்ளடங்கும். பாம்பே கொடு, இது AIR 1980, பாம்பே, பேஜ் நம்பர் 188. ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் பண்றாங்க. செக்ஷன் 10 பொறுத்தவரை சேம் பார்ட்டி, சேம் கோர்ட், சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், 2 சூட் இருக்கணும். இப்ப இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த சூட்டை தடை செய்யணும். ப்ரீவியஸ்லி இன்ஸ்டிடியூட்டட் சூட்டை தான் டிசைட் பண்ணணும். இதுதான் செக்ஷன் 10.
அப்ப சூட்டுனா என்ன? மேல்முறையீடு என்பது இந்த பிரிவின் நோக்கத்திற்கு பொருட்டு அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாகும். டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 83 படி ஒரு நடைமுறை ஒரு வழக்கானது. அதனால் அத்தகைய நடைமுறையை தடுத்து நிறுத்திட உரிமையில் விசாரணை சட்டம் செக்ஷன் 10 கீழ் தடை விதிக்க அதிகாரம் கிடையாது. இப்ப டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 83 படி ஒரு ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்றீங்க. அந்த ப்ரொசீஜரை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சிபிசி அண்டர் செக்ஷன் 10 படி ஒரு சூட்டு போட்டீங்கன்னா அந்த சூட்டு வந்து செல்லாது. ஏஐஆர் 1947 கல்கட்டா பேஜ் நம்பர் 386. அதை போலவே கவுண்டர் கிளைமுக்கு செக்ஷன் 10 பொருந்துமான ஒரு கேள்வி. சார் ஏற்கனவே வந்து சேம் பார்ட்டி இருக்காங்க, சேம் கோர்ட் இருக்கு, சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு, இந்த நேரத்தில் அவர் கவுண்டர் கிளைம் போடுறாரு, அப்ப செக்ஷன் 10 படி அது ஸ்டே பண்ணணும் இல்லைங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்ப செக்ஷன் 10 எதற்கு பொருந்தாது? கவுண்டர் கிளைமுக்கு பொருந்தாது. 1977 பாம்பே லா ரிப்போர்ட் வால்யூம் 79 பேஜ் நம்பர் 1 6 வரை. 1977 வால்யூம் 79 பாம்பே லா ரிப்போர்ட் பேஜ் நம்பர் 1 விதின் பிராக்கெட்ல 6 போட்டுங்க. அப்ப கவுண்டர் கிளைமும் சேம் பார்ட்டி, சேம் கோர்ட், சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். கவுண்டர் கிளைம் மட்டும் அவர் பெட்டிஷன் போடுறாருங்களே, அது ரெண்டாவது சூட்டு தானே, அதை ஸ்டே பண்ண வேண்டியது தானே செக்ஷன் 10 படி அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்க முடியாது. அதை போல ஒரு பாப்பர் சூட் இருக்குது, ஒரு வறியவர் வழக்கு, ஏழ்மை நிலையர் வழக்கு, பாப்பர் சூட் என்று சொல்வார்கள் அல்லது இன்டிஜென்ட் பர்சன் சூட் என்று சொல்வார்கள். ஒரு பாப்பர் சூட் போட்டு அந்த பெட்டிஷன் வந்து பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு, அனுமதி கேட்கிறாரு, இந்த வழக்கை நான் தாக்கல் செய்ய போறேன், என்ன வந்து பாப்பரா ட்ரீட் பண்ணுங்க, எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. வறியவர் ஏழ்மையானவர் சொல்லி என்னை கருதி எனக்கு அனுமதி கொடுங்க வழக்கை தாக்கல் செய்யன்னு கேட்டிருக்காரு, ஒரு மனு போட்டிருக்காரு. அது பாப்பர் சூட்டா இல்லையான்னு சொல்லி முடிவு செய்யப்படுகின்ற வரையில் அதனை ஒரு வழக்காகவே எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கேஸே கிடையாது. ஏஐஆர் 1962 பஞ்சாப் பேஜ் நம்பர் 16. அனுமதி தான் கேட்கிறாரு, அதுக்காக அது ஒரு சூட்டு கிடையாது. அனுமதி கேட்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அனுமதி கொடுத்துட்டாங்க, அதன் பிறகு ஒரு சூட்டு போடுறாரு. அந்த நேரத்தில் எதிர்பார்த்தி வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. ஏற்கனவே வந்து அவர் வந்து பாப்பர் சூட் போறதுக்கு அனுமதி கேட்டிருந்தாரு, அது ஒரு சூட்டுங்க. இப்ப ரெண்டாவது இன்னொரு சூட்டு போட்டிருக்காரு என் பேர்ல, ரெண்டுமே சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், சேம் கோர்ட், சேம் பார்ட்டி தான். அதனால இது வந்து இந்த பாப்பர் சூட்டுக்கு அனுமதி கேட்டாருங்களே, அது கேட்டது மட்டும்தான் செல்லும், ரெண்டாவது என் மீது போடப்பட்ட அந்த வழக்கு செல்லாதுன்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமானா முடியாது. பாப்பர் சூட் போட போறேன்னு சொல்லி அனுமதி கேட்பது ஒரு சூட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த வழக்குல. அப்ப அது சூட்டே இல்லைன்னு சொன்னா ரெஸ் சப்சிடைஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்டே ஆஃப் சூட்ஸ் எப்படி வரும்? செக்ஷன் 10 ஆஃப் சிபிசி படி. ஏஐஆர் 1962 பஞ்சாப் பேஜ் நம்பர் 16. ரொம்ப நல்ல கேஸ் பாருங்க. கவுண்டர் கிளைமுக்கு பொருந்தாது, பாப்பர் சூட்டுக்கு அனுமதி கேட்டாலும் பொருந்தாது, ஏபிஜே பெட்டிஷனுக்கு பொருந்தாது, அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட்டுக்கு பொருந்தாது, அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்தாது. செக்ஷன் 10. இப்ப பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் இருக்கு, செக்ஷன் 87. அதன்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 87. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்றால் என்ன? பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் என்பது யார்? எம்எல்ஏ, எம்எல்சி, ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, முதலமைச்சர், பிரதமர், இவர்கள் எல்லாம் மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அப்ப ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 87 படி தேர்தல் சம்பந்தமான மனுக்களுக்கு இந்த செக்ஷன் 10 பொருந்தாது. அதே போல பார் கவுன்சில்ல ஒரு கேஸ் விசாரிக்கிறாங்க, ஒரு வக்கீல் மீது ஒரு புகார் விசாரிக்கிறாங்க, அந்த நடைமுறை நீதிமன்றத்தில் முன் இருக்கக்கூடிய நடைமுறையை போன்று இருக்காது. அதனால்தான் இந்த பிரிவு அதற்கு பொருந்தாது. பார் கவுன்சில்ல ஒரு என்கொயரி பண்றாங்கன்னா அதற்கு செக்ஷன் 10 பொருந்தாது. ஒரு வக்கீல் மீது நடவடிக்கை பார் கவுன்சில் விசாரிக்கிறாங்க, அட் த சேம் டைம் பாதிக்கப்பட்டவர் வக்கீலுக்கு எதிராக ஒரு சிவில் கோர்ட்லயும் கேஸ் கொடுத்துட்டாரு, பார் கவுன்சிலும் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க, கோர்ட்லயும் கேஸ் இருக்கு. அப்ப அந்த வக்கீல் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், சேம் பார்ட்டிஸ். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் பார் கவுன்சிலும் விசாரிக்குது, கோர்ட்டும் விசாரிக்குது. எனவே செக்ஷன் 10 படி இது ஸ்டே ஆஃப் சூட் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா செக்ஷன் 10ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ரொம்ப தெளிவான வார்த்தை.
அது என்னவென்று சொன்னால், அதே நீதிமன்றத்தில் ஒரே பாத்தியத்தின் பேரில் வழக்காடும் ஒரே தரப்பினர்களுக்கிடையே முன்னதாக அதே நீதிமன்றத்தில் அல்லது வேறு ஏதேனும் நீதிமன்றத்தில் அல்லது ஒத்த அதிகார வரம்பு கொண்டிருக்கிறதும், வேற கோர்ட்ல கூட விசாரிக்கலாம், அல்லது இதே மாதிரி அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பாக இருக்கலாம், அங்க விசாரிச்சாலும் பரவாயில்ல. அப்ப பார் கவுன்சில் என்பது ஒரு அதிகார அமைப்பு, ஸ்டாச்சுட்டரி பாடி. அது அங்க ஒரு என்கொயரி நடக்குது, அது சம்பந்தமா பார்ட்டி எதிர்பார்த்து என்ன பண்ணிட்டார், வக்கீல் மீது வந்து கோர்ட்லயும் கேஸ் போட்டுட்டாரு. அப்ப 2 சூட் இருக்குதுங்க. எனவே பின்னாடி போடப்பட்ட அந்த வழக்கு, பிறகு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு நிறுத்தி வைங்கன்னு சொல்லி கேட்க முடியுமானா முடியாது. ஏன்னா பார் கவுன்சில்ல நடக்கக்கூடிய நடைமுறை ஒரு நீதிமன்றத்தில் நடைமுறையை போன்று இருக்காது, அந்த வலிமை அதுக்கு கிடையாது. எனவே இந்த செக்ஷன் 10 வந்து அதற்கு பொருந்தாது. சரிங்க, செக்ஷன் 10ல ஒரு உத்தரவு போடுறாங்க, அப்ப என்ன செய்யலாம்? அப்பீல் போலாமா? போக தேவையில்லை, ரிவிஷன் மட்டும்தான் போக முடியும். செக்ஷன் 10 மீது ஒரு உத்தரவு போட்டா ரிவிஷன் தான் போக முடியும். AIR 1979 பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஹைகோர்ட் கொடுத்திருக்காங்க, ஹிமாச்சல பிரதேச ஹைகோர்ட் கொடுத்திருக்காங்க. 1979 பஞ்சாப் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 231 231. அப்ப அப்பீல் போக முடியாது, ரிவிஷன் தான் போக முடியும். செக்ஷன் 10ல ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா ரிவிஷன் தான் போக முடியும். இதை சொன்ன வழக்கு 1979 பஞ்சாப் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 231. சரிங்க, அப்ப செக்ஷன் 10ல ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா அப்பீல் போக முடியாதா? போக முடியாது, ரிவிஷன் தான் போக முடியும். 1979 பஞ்சாப் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 231 சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஹிமாச்சல பிரதேச ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. AIR 1977 HP பேஜ் நம்பர் 38 அதுலயும் சொல்லிட்டாங்க. அப்ப அப்பீல் போக முடியாதுன்னு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? இருக்கிறது. AIR 1967 பஞ்சாப் பேஜ் நம்பர் 142 வித்தின் பிராக்கெட்ல 152 வரை அப்பீல் போக முடியாது. செக்ஷன் 10ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்கன்னா அப்பீல் போக முடியாது, ரிவிஷன் தான் போக முடியும். AIR 1967 பஞ்சாப் பேஜ் நம்பர் 148. அப்ப செக்ஷன் 10 எந்தெந்த இடங்களில் பொருந்துகிறது என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா. ரெஸ் ஜுடிகேட்டானாவே இங்கே செக்ஷன் 11 பார்க்கிறோம். CRPSல செக்ஷன் 300 பார்க்கிறோம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல பார்க்கிறோம். அதுதான் டபுள் ஜியோ பாடி. அந்த டபுள் ஜியோ பாடியே அண்டர் ஆர்டிகல் 20 சப் ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல சொல்லியிருக்கிறாங்க. அதை போலவே 300 CRPSல சொல்லியிருக்கிறாங்க. அதே போல CPCல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 11ல சொல்லியிருக்கிறாங்க ரெஸ் ஜுடிகேட்டா. அப்ப இதுக்கு எக்ஸ் கேபிஷியோ ரெஸ் ஜுடிகேட்டா, ஒன் சூட் ஒன் டெசிஷன் என்று அர்த்தம். அப்ப ரூல் ஆஃப் கன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ரூல் ஆஃப் கன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இதுதான் டெசிஷன், முடிவான தீர்ப்பு. அப்ப இதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தேரி தான் ஜியான்ட்வில் தேரி. அண்டர் செக்ஷன் 167 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டிலும் இது வருகிறது. அப்ப எக்ஸ் கேபிட்டோ ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொன்னால் ஒன் சூட் ஒன் டெசிஷன், ரூல் ஆஃப் கன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் டெசிஷன் என்று அர்த்தம். ரெஸ் ஜுடிகேட்டானா என்ன? கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ரெஸ் ஜுடிகேட்டா என்பது ஒரு மிக்சட் கொஸ்டின் ஆஃப் லா. ரெஸ் ஜுடிகேட்டா இஸ் a mixed question of law and fact. 2016 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சார். What is meaning for res judicata? Res judicata means it is a questioning of law and fact. அப்ப collaterally and incident ஆக இருந்தால் செக்ஷன் 11 பொருந்துமானா பொருந்தாது. செக்ஷன் 10ல நாம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். அதுல 3 வழக்குகளை பார்த்துட்டு செக்ஷன் 11 பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். செக்ஷன் 10 வந்து பிரிச்சு எழுதலாம், 6 விஷயங்களா எழுதலாம். ஒரு பிரிட்டிஷ் இந்தியா கார்பரேஷன் வெர்சஸ் ரஸ்ட்ராகோ ஃப்ரைட் கேரியர்ஸ், ரஸ்ட்ராகோ ஃப்ரைட் FREIGHT ஃப்ரைட் கேரியர்ஸ். இது 1996
சிவில் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 336 சுப்ரீம் கோர்ட் அவங்க கொடுத்த தீர்ப்பு. இந்த வழக்கின் பொருளின்படி முந்தைய வழக்கு பிரதிவாதியிடமிருந்து கடன் பாக்கியை வசூல் செய்வதற்காக வாதியால் தொடரப்பட்டது. பிந்தைய வழக்கு வாதியிடம் பிரதிவாதி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொருட்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த 2 வழக்குகளில் உள்ள காஸ் ஆஃப் ஆக்ஷனை பொறுத்தவரை வேறு வேறான காஸ் ஆஃப் ஆக்ஷன். அப்ப 2 வழக்குகளிலும் பிரச்சனையில் உள்ள சங்கதி பொதுவானதாக இருக்கணும். வித்தியாசப்பட்டு வெவ்வேறாக இருக்கும் பட்சத்தில் அது செக்ஷன் 10 கீழ் வராது. ஒரு குழந்தைய தன்னிடம் ஒப்படைக்கும்படி மனைவி ஏற்கனவே ஒரு உரிமையல் வழக்கை தாக்கல் செய்துட்டு அந்த குழந்தைக்கு தன்னை காப்பாளராக நியமிக்கும்படி கணவன் பின்னிட்டு ஒரு உரிமையல் வழக்கை தாக்கல் செய்யறாங்க. 2 வழக்குகளிலும் பிரச்சனை உள்ள விஷயம் ஒண்ணுதான். அதாவது குழந்தையை யார் வைத்துக் கொள்வது என்றுதான் பிரச்சனை. எனவே கணவன் பின்னிட்டு தொடர்ந்து அந்த வழக்கை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இதுல இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. மனைவி என்ன பண்றாங்க, குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்கணும், நான் தான் வச்சு வளர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனைவி குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்கும்படி ஏற்கனவே ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. இதுக்கு இடையில கணவர் போயிட்டு என்ன பண்றாரு, நாம அந்த குழந்தையினுடைய கார்டியன் சொல்லி டிக்ளேர் பண்ணுங்கன்னு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. 2 கேஸ்லயும் சப்ஜெக்ட் மேட்டர் பாருங்க, குழந்தை யார் வச்சுட்டு வளர்ப்பது, குழந்தையை யார் பராமரிப்பது, யார் கவனித்துக் கொள்வது, இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். 2த்திலையும் பாருங்க சேம் பார்ட்டி இருக்காங்க பாருங்க. அந்த கேஸ்லயும் இந்த கணவன் தான் இந்த மனைவி தான், இந்த கேஸ்லயும் இந்த கணவன் தான் இந்த மனைவி தான். 2 வழக்கும் சேம் கோர்ட்ல அல்லது வேற கோர்ட்ல கூட இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அப்ப காஸ் ஆஃப் ஆக்ஷன் சேமா இருக்கணும், பார்ட்டி சேமா இருக்கணும், கோர்ட்டும் சேமா இருக்கணும், அல்லது வேற கோர்ட்டா கூட இருக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ரிலீஃபும் சேமா தான் இருக்கு ஏறக்குறைய. அப்ப இரண்டாவதாக அந்த ஹஸ்பண்ட் தாக்கல் செய்தார் பாருங்க இந்த மனு, என்னதான் அந்த குழந்தையுடைய கார்டியனா டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவை நிறுத்தி வைக்க வேண்டும். அருமையான எடுத்துக்காட்டு, எளிமையான எடுத்துக்காட்டு இதுதான். ராதிகா கோயல் பரேக், ராதிகா கோயல் பரேக் வெர்சஸ் கோயல் பரேக், AIR 1993 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 90. AIR 1993 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 90. மனைவி என்ன கேக்குறாங்க, குழந்தை என்கிட்ட ஒப்படைன்னு கேக்குறாங்க, கஸ்டடி கேக்குறாங்க. கஸ்டடின்னு சொன்னாவே செக்ஷன் 26 தான் நீங்க நினைவுக்கு வரணும். இந்து மேரேஜ் ஆக்ட்ல செக்ஷன் 21 டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கஸ்டடி. இதுக்கு இடையில கணவர் போயிட்டு என்ன பண்ண, அந்த குழந்தைக்கு நான் தான் கார்டியன் சொல்லி டிக்ளேர் பண்ணுன்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாமே அந்த வழக்கிலும் கணவன் மனைவி இவங்க தான், இந்த வழக்கிலும் கணவன் மனைவி இவங்க தான். அதுல கேட்கக்கூடிய நிவாரணங்களும் இவர்கிட்ட இருக்கக்கூடிய நிவாரணங்களும் ஒன்றுதான். அப்ப சேம் பார்ட்டி, சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், சேம் கோர்ட்டா இருக்கலாம், அல்லது வேற கோர்ட்ல கூட போட்டுக்கலாம். செக்ஷன் 10 பொருந்துமானா பொருந்தாது. ஒரே ஒத்த தன்னுடைய வழக்குகளில் நீதிமன்றங்கள் ஒரே சமயத்தில் தங்கள் அதிகார வரம்பை செலுத்துவதை தடுப்பது. சுருக்கமாக சொன்னால் ஒரு ஆளு 2 பேருக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. அது மட்டுமல்ல, செக்ஷன் 11ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா, முன் தீர்ப்பு தடை கோட்பாடு. இந்த முன் தீர்ப்பு தடை கோட்பாட்டை பொறுத்தவரை ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொன்னால் ஜியான்வீல் தியரி அண்டர் செக்ஷன் 167 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வருது. அதை போல எக்ஸ் கேபிட்டோ ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொல்வார்கள். ஒன் சூட் ஒன் டெசிஷன் என்ற அர்த்தம். அப்ப ரூல் ஆஃப் கன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். அதற்காக தான் ரெஸ் ஜுடிகேட்டா வருது. இல்லைன்னா வழக்கு மேல வழக்கு போட்டுட்டு அதுமான்னு போயிட்டே இருக்கும். இதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் ரெஸ் ஜுடிகேட்டா. அப்ப கொலாட்ரலி அண்ட் இன்சிடென்ட் இதுக்கு பொருந்துமானா செக்ஷன் 11 பொருந்தாது. அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டானா என்ன? மிக முக்கியமானது. மைட்டி அண்ட் ஆர்ட். மைட்டினா பாசிபிளி, எழுப்பி இருக்க முடியும். ஆர்ட் என்று சொன்னால் ஆபரேட்டிவ், ப்ராப்பரா எழுப்பி இருக்க வேண்டும். இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் 8 இருக்கு. இதுல முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் படிச்சா போதும் சார். எக்ஸ்பிளனேஷன் 1, 4, 5, 6, 7. அப்ப 2 தேவையில்லை, 3 தேவையில்லை, 8 தேவையில்லை, 2, 3, 8 விட்டுடலாம். இருந்தாலும் அவைகளையும் ஒரு முறை நம்ம சேர்த்து படிப்பது நல்லது. ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொன்னால் முன் தீர்ப்பு தடை என்று அர்த்தம். ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க.
ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கோ அல்லது அதில் பிரச்சனையில் உள்ள ஒரு விஷயமோ ஒரே கட்சிக்காரர்களுக்கிடையே தீர்க்கப்பட்டு விட்டால் அந்த முந்தின வழக்கோ அல்லது குறிப்பிட்ட அந்த வழக்கில் அடங்கிய பிரச்சனைக்குரிய அந்த விஷயமோ அதே கட்சிக்காரர்களுக்கிடையே பின் தோன்றும் எந்த வழக்கிலும் திரும்பவும் தகுதியான எந்த நீதிமன்றமும் எந்த நீதிமன்ற தீர்ப்பிற்கும் அது உட்படுத்தக்கூடாது. அப்ப பிரச்சனைக்குரிய ஒரே வழக்கு குறித்து ஒரே வகை தரப்பினர்களிடையே எழக்கூடிய அந்த ஒரே வழக்கு, அப்ப ஒரே அதிகாரம் உள்ள நீதிமன்றம் வெவ்வேறு தீர்ப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. அப்ப முன் வழக்கு சப்ஸ்டான்சியலி அண்ட் டைரக்ட்லி டேட் ஆஃப் டெசிஷன் செல்லாத ரெமெடி இஸ் ரிஜெக்ஷன் ஆகும். பொது உரிமை தொடர்பான ஒரு சூட் என்று சொன்னால் பப்ளிக் ரைட் சூட். அப்ப ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம் என்று அர்த்தம். ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம், ஜட்ஜ்மெண்ட் இன் பெர்சோனம். பொது உரிமை தொடர்பான சூட் என்று சொன்னால் அது ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம் என்று அர்த்தம். ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம் என்று சொன்னால் பப்ளிக் ரைட் சூட் என்று அர்த்தம். அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த விஷயம். ஜட்ஜ்மெண்ட் இன் பெர்சோனம் என்று சொன்னால் வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையே உள்ள ஒரு உரிமை சம்பந்தப்பட்டது, தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டது. அதுதான் ஜட்ஜ்மெண்ட் இன் பெர்சோனம். ஜட்ஜ்மெண்ட் இன் ரெம் என்று சொன்னால் பொது பிரச்சனை சம்பந்தமாக பொதுமக்கள் அத்தனை பேருக்கும், உலகத்தார் அத்தனை பேருக்கும் தெரிவிக்க வேண்டும். இதுல கன்க்ளூசிவ் ப்ரூஃப் செக்ஷன் 41, செக்ஷன் 112, செக்ஷன் 113 இது மூன்றுமே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல கன்க்ளூசிவ் ப்ரூஃப், அறுதியான நிரூபணம், இறுதியான நிரூபணம் என்று அர்த்தம். செக்ஷன் 41, செக்ஷன் 112, செக்ஷன் 113. அப்ப டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா யாருக்கு அப்ளை ஆகும்? அப்ளைஸ் டு எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ் தான் அப்ளை ஆகும். செயல்படுத்துவதற்கு ஒரு கொள்தக முன் தீர்ப்பு கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா முதல் சூட்டிலேயே அது சொல்லி இருக்க வேண்டும். கோ பிளைன்டிஃப் இருக்காரு, அவருக்கு பொருந்துமா ரெஸ் ஜுடிகேட்டா? கண்டிப்பா பொருந்தும். ஒரு கன்சென்ட் டிகிரி இருக்கு, கன்சென்ட் டிகிரிக்கு ரெஸ் ஜுடிகேட்டா பொருந்துமானா தாராளமா பொருந்தும். 2016 வால்யூம் 5 CTC பேஜ் நம்பர் 839. ஞானசேகரன், in the case of ஞானசேகரன் 2016 வால்யூம் 5 CTC பேஜ் நம்பர் 839. அப்ப நிமோ டிபர்ட் பிக்ஸ் வெக்ஸாரி, no one should be vexed twice for the same cause. ஒரே வழக்கு மூலம் சம்பந்தமாக மீண்டும் அவரை விசாரணை பண்ணக்கூடாது. நிமோ டிபேட் பிஸ் வெக்ஸாரி, no one should be vexed twice for the same cause. ஒரே வழக்கு மூலம் சம்பந்தமாக அதே பார்ட்டி மீண்டும் விசாரிக்காதீங்க. Interest rei publica finis litium, interest rei publica finis litium, there should be a enmity in litigation என்று அர்த்தம். Res judicata pro veritate accipitur, res judicata pro veritate accipitur, which means a judicial decision must be mandatorily accepted as correct. அப்ப judicial decision must be mandatorily accepted as correct ன்னு சொல்லிட்டாங்க. res judicata is டைரக்டரியா மேண்டட்டரியா ஒரு கேள்வி, அது மேண்டட்டரி தான். கன்சென்ட் டிகிரிக்கு res judicata பொருந்துமானா பொருந்தும் தான். ஃபேமிலி ஜட்ஜ் ஃபேமிலி ஜட்ஜ்மெண்ட், ஃபேமிலி கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ஃபேமிலி கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விரோதமாக நீங்க ஏதாவது ஒரு வழக்கு போட்டு நம்பர் பண்ணி நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஷால் பி கன்க்ளூசிவா இருக்கணும். எதை பொறுத்து? as to any matter directly or adjudicately between same. அப்ப party under same title except செக்ஷன் 14 சொல்லப்பட்டவை. செக்ஷன் 14ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே பார்ட்டி அண்டர் சேம் டைட்டில் எக்ஸப்ட் செக்ஷன் 14.
அப்ப செக்ஷன் 14 எதை பற்றி பேசுகிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அயல்நாட்டு தீர்ப்புகள் பொறுத்து ஒரு பிரசம்ஷன், அனுமானம். அந்த அயல்நாட்டு தீர்ப்பை பொறுத்தவரை ஃப்ராடு பண்ணி வாங்கியிருக்கலாம், மெரிட்ல கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடாது, எகைன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸா இருக்கணும், கொயர்ஷன் பண்ணி வாங்கியிருக்கலாம், மிஸ் ரெப்ரசன்டேஷன் பண்ணி ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கலாம். அப்ப ரெஸ்யூடிகேட்டிவ்ல 8 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் நம்பர் 1, முந்தைய உரிமை வழக்கு என்னும் வாசகமானது பிற்பட்ட காலத்தில் தாக்கல் செய்யப்படும் உரிமை வழக்கு முன்னதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு உரிமை வழக்கை குறிக்கும். எக்ஸ்பிளனேஷன் 1ல சொல்லிட்டாங்க. பிறகு தாக்கல் செய்யப்படும் ஒரு உரிமை வழக்கு முன்னதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு உரிமை வழக்கை குறிக்கும். எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்தமட்டில் ஒரு நீதிமன்றத்தின் தகுதியானது அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யும் உரிமை பற்றி வகைமுறைகள் எவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலேயே தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். செக்ஷன் 11 பொறுத்தவரை எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்லிட்டாங்க, இந்த பிரிவினுடைய நோக்கங்களை பொறுத்தமட்டில் ஒரு நீதிமன்றத்தினுடைய காம்பிடன்சி ஆஃப் கோர்ட்டை பொறுத்தவரை அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யும் உரிமை பற்றிய வழிவகைகள் முறைகள் எவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலேயே நீங்க தீர்மானிக்கணும். அப்பீல் எப்படி பண்ணுவாங்க, அப்படி செய்வாங்கன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எக்ஸ்பிளனேஷன் 3ல சொல்றாங்க, மேலே குறிப்பிடப்பட்ட அந்த மேட்டர் விஷயமானது விடயமானது முந்தைய உரிமை வழக்கில் ஒரு தரப்பினரால் சொல்லப்பட்டிருந்து மறு தரப்பினரால் வெளிப்படையாக அல்லது உட்கிடையாக அது மறுக்கப்பட்டிருக்கவோ அல்லது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கவே வேண்டும். எக்ஸ்பிளனேஷன் 4ல சொல்றாங்க, அது போன்ற முந்தைய உரிமை வழக்கில் எதிர்வாதத்திற்கு ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், எதிர்வாதத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அத்தகைய உரிமை வழக்கில் பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையில் இருக்கிற விஷயமாக கொள்ளப்படுதல் வேண்டும். எக்ஸ்பிளனேஷன் 4ல சொல்றாங்க, அத்தகைய முந்தைய உரிமை வழக்கில் எதிர்வாதத்திற்கு ஆதாரமாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், அத்தகைய உரிமை வழக்கில் பிரச்சனையில் இருக்கிறது, அப்ப பிரச்சனையில் இருந்திருக்கிற அந்த விடயமாக கொள்ளப்படுதல் வேண்டும். எக்ஸ்பிளனேஷன் 5ல சொல்றாங்க, அந்த வழக்குரையில் கேட்கப்பட்டு ஆனால் தீர்ப்பாணையில் வெளிப்படையாக வழங்கப்பட்டிராத பரிகாரம். பிளைன்ட்ல நம்ம பிரேயரை கேட்டிருப்போம், டிகிரியில அது வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்தமட்டில் அவ்வாறு வழக்காடும் நபரின் கோரிக்கை மறுக்கப்பட்டதாக கொள்ளப்படுதல் வேண்டும். நீங்க பிரேயர்ல கேட்டிருக்கீங்க, ஜட்ஜ்மெண்ட்ல அதை பத்தி எதுவுமே சொல்லலாம், என்ன அர்த்தம்? அப்ப இந்த பிரிவின்படி அதனுடைய நோக்கங்களை பொறுத்த மட்டும் அந்த நோக்கங்களை பொறுத்தவரை அவ்வாறு வழக்காடும் நபரின் கோரிக்கை மறுக்கப்பட்டதாகத்தான் கொள்ள வேண்டும். லைன்ட் விஷயத்தை சொல்லியிருக்காங்க, பிரேயர் கேட்டிருக்காங்க, ஆனா டிகிரி ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி ஒரு பிரேயரும் கிடையாது, அதுக்கு ரிலீஃபும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? லைன்ட்ல உங்களால் கேட்கப்பட்ட அந்த பிரேயர் மறுக்கப்பட்டதாகத்தான் அர்த்தம். டிகிரியில இல்லைன்னா கோர்ட் வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன கோரிக்கை கேட்டிருந்தீங்களோ அந்த கோரிக்கை வந்து நீதிமன்றம் ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. டு கிராண்ட் கிடையாது, டு ரிஃப்யூஸ். எக்ஸ்பிளனேஷன் 6ல சொல்றாங்க, ஒரு பொது உரிமை அல்லது தனி உரிமையில் ஒரு பொதுவான பாத்தியம் யாருக்கு இருக்கிறதோ அந்த உரிமை சம்பந்தமாக நபர்கள் சிலர் அவர்களுக்குள்ளாகவோ அல்லது மக்களுக்குள்ளாகவோ மற்றவர்களுக்குள்ளாகவோ நல்ல எண்ணத்தில் வழக்கிடும் பொழுது அந்த உரிமையில் அக்கறை உள்ள அனைத்து தரப்பினர்களும் இந்த பிரிவின் நோக்கங்களை பொறுத்தவரையில் அவ்வாறு வழக்கிடுவதன் மூலம் இந்த நபர்களின் கீழ் பாத்தியத்தை கோருபவர்களாக கொள்ளப்படுதல் வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட பிளைன்டிஃப் இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தரப்புல அவங்க சார்பா ஒரே ஆள் கேஸ் போட்டா போதும், ஆன் பிகாஃப் ஆஃப் அதர்ஸ், தட் இஸ் எனஃப் ஃபார் தட், அதுவே போதுமானதாக இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் 7ல சொல்றாங்க, இந்த பிரிவு தீர்ப்பானை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைக்கு பொருந்தும். 1976ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. செக்ஷன் 6ல தான் இதை வந்து இணைச்சிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் 8, ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஒரு வரமுற்ற அதிகார வரமுடைய அது போன்ற பிரச்சனை தீர்மானிப்பதற்கு தகுதி வாய்ந்ததுமான ஒரு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு இறுதியாக தீர்மானிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனை பிந்திய ஒரு உரிமை வழக்கில் அதற்கும் இந்த முன் தீர்ப்பு தடை விதி பொருந்தாது.
எக்ஸ்பிளனேஷன் 8ல சொல்றாங்க, ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஒரு ஜூரிஸ்டிக்ஷனல் கோர்ட் அந்த பிரச்சனையை வந்து தீர்மானிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு காம்பிடென்ட் கோர்ட், அந்த தகுதி வாய்ந்த காம்பிடென்ட் கோர்ட்டால அந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணி ஒரு இறுதியா ஒரு தீர்மானிச்சிருக்காங்க, ஃபைனல் டிகிரி பாஸ் பண்றாங்க. அந்த பிரச்சனை பிந்திய ஓர் உரிமை வழக்கில் அதற்கும் இது பொருந்துமா என்று சொன்னால் முன் தீர்ப்பு தடை பொருந்தும். அப்ப உரிமையல் நீதிமன்றத்தில் முன்னதாக ஒரு பரிகாரத்தின் ரெமெடி பொருட்டு ஒரு தரப்பினர்களுக்கிடையே, ஒரே தரப்பினர்களுக்கிடையே, வாதி பிரதிவாதிகளுக்கிடையே, அவர்களுக்கிடையில் வழக்கொண்டு தாக்கல் செய்யப்பட்டு அதில் தீர்வு வழங்கப்பட்டிருக்கும் போது மீண்டும் அதே பரிகாரத்தின் பொருட்டு அதே தரப்பினர்கள் வழக்கிட முடியாது. அப்ப ஒரு மேட்டர் வந்து ஒரு விஷயத்தை பொறுத்து முழுமையாக கேட்கப்பட்டு இறுதியான முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் பின்னிட்டு ஒரு வழக்கு போட்டீங்கன்னா அது ஸ்டே பண்ணி வைப்பாங்க. அப்ப இதுக்கு வந்து அப்பீல் உண்டா? ரிவிஷன் உண்டு. இதை பற்றி ஜட்ஜ்மெண்ட்கள்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது முன் தீர்ப்பு தடை பொருந்துமானா பொருந்தாது. வித்ட்ரால் ஆஃப் கேஸ் பண்ணிட்டீங்க, அதன் பிறகு நாம எழுதுறப்ப என்னன்னு எழுதுவோம்? ஆர்டர் 23ல நம்ம பெட்டிஷன் போடுறோம், போட்ட சூட்டை வித்ரா பண்றோம். அப்ப என்னன்னு எழுதணும்? நாம எதிர்காலத்தில் இந்த வழக்கை நாங்க வந்து தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பா இருக்கிறது, தற்சமயம் நாங்க வந்து இதை வந்து வித்ரா பண்றோம்னு எழுதணும். அது ரெக்கார்ட் ஆகணும் கோர்ட்ல. அப்ப வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது முன் தீர்ப்பு தடை அந்த விதி பொருந்தவே பொருந்தாது. அதே போல வழக்கை தாக்கல் செய்தவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்பதற்காக வழக்கு தள்ளுபடி ஆகி இருக்கின்ற பொழுது முன் தீர்ப்பு தடையும் பொருந்தாது. டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் வருது, அது டிகிரியே கிடையாதுன்னு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல பார்த்துட்டோம். அதே டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் அது ஒரு வழக்கு கிடையாது. அப்ப பாவ பிரிவினை வழக்கில் வந்து ஒரு முன் தீர்ப்பு தடை கிடையாது. ஒரு கோர்ட்ல கேஸ போட்டுட்டு அவர் கோர்ட் ஹியரிங்க்கு வரல, அதனால டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகுது, உடனே அதை ரத்து பண்ணது மனு போடுறாரு, அது முன் தீர்ப்பு தடை என்ற வரையறைக்குள் வராது. ஒரு வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கிறார், திரும்ப பெற்றுக்கொண்டு அதன் பிறகு மீண்டும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அங்க ரெஜுடிகேட்டா வருமா? வராது. அதே போல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ஸ் ரிலீஃப் ஆக்ட் இருக்கு 1938, தமிழ்நாடு விவசாயிகள் நிவாரண சட்டம் 1938, அதற்கு முன் தீர்ப்பு தடை பொருந்துமானா பொருந்தாது. சப்ஜெக்ட் மேட்டர் வெவ்வேறு இருக்கு, அதுக்கு முன் தீர்ப்பு தடை பொருந்துமா? பொருந்தாது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் வெவ்வேறு இருக்கிறது, முன் தீர்ப்பு தடை பொருந்துமா? பொருந்தாது. ஒரே தரப்பினர்கள் ஒரே கோர்ட்ல ஒரே ஜூரிஸ்டிக்ஷன் உள்ளத நீங்க கேஸ் போடுறீங்க, ஆனால் அந்த வழக்கு மூலம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வெவ்வேறானதாக இருக்கும் பட்சத்தில் முன் தீர்ப்பு தடை பொருந்தாது. சூழ்நிலை மாறுபட்டால் முன் தீர்ப்பு தடை பொருந்தாது. இதே ரெஜுடிகேட்டா வந்து இபிக்கு பொருந்துமா, நிறைவேற்று மனுக்கு பொருந்துமானா பொருந்தும். முன் தீர்ப்பு தடை என்பது எப்பொழுதும் முன் தீர்ப்பு தடை தான், அதுல மாற்றமே கிடையாது. ஒன்ஸ் ஏ மார்க்கேஜ் ஆல்வேஸ் ஏ மார்க்கேஜ்னு சொல்ற மாதிரி முன் தீர்ப்பு தடை என்பது எப்பொழுதும் முன் தீர்ப்பு தடை தான். இப்படி நிறைய கேஸ் இருக்கு. இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதே போல ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டுக்கு முன் தீர்ப்பு தடை பொருந்தாது செக்ஷன் 9 படி. அதே போல மார்க்கேஜர் அவருக்கு எதிரான முந்தைய வழக்கில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு அந்த முன் தீர்ப்பு தடை பொருந்தாது. தேர்தல் மனுவுக்கு முன் தீர்ப்பு தடை பொருந்தாது. வாரிசு சான்றிதழ் தீர்ப்புக்கு முன் தீர்ப்பு தடை பொருந்தாது. ஒரு ஹேபியஸ் கார்பஸ் இருக்கு, அதுக்கு முன் தீர்ப்பு தடை பொருந்தாது. ஒரு நீதி பேராணைக்கு முன் தீர்ப்பு தடை விதி எப்பொழுது பொருந்தும்? வருவாய் நீதிமன்றம் தீர்ப்புக்கு முன் தீர்ப்பு தடை விதி பொருந்தாது.